சென்னை வந்திருக்கீங்க? தஞ்சாவூர். ஓகே. நாங்க வந்து 1991 சென்னைக்கு வந்தோம். ஓகே. பசங்கள்லாம் இன்ஜினியரா இருக்காங்க. வெளியில போய் வேலை பார்க்கறது இன்னொருத்தருக்கு அடிமையா நம்ம வேலை பார்க்கணும். இதுல தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஒரு இடத்துல போய் வேலை பார்க்கறதுல எனக்கு சந்தோஷம் இல்லை. பொய் சொல்லக்கூடாதுங்க, திருடக்கூடாதுங்க, அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்க கூடாதுங்க. இது வந்து சுய தொழிலுங்க. நம்மள மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம செய்யக்கூடிய ஒரு தொழில். நான் பியூசி படிச்சிருக்கேன், அந்த காலத்துல பியூசி. ஒரு கருத்து சொல்றேன் கேட்டுங்க. இன்னைக்கு ஒரு ரவுடியா இருப்பான், அதை ரவுடித்தனம் பண்ணிட்டு அவன் தப்பு செஞ்சுட்டு யோசனை பண்ணும்போது, ஆஹா நம்ம படிக்கலையே, நம்ம பிள்ளைய படிக்கணும், அவன் பிள்ளைய படிக்க வச்சேன். உங்க பேர் என்ன அங்கிள்? எத்தனை வருஷமா இந்த கடை வச்சிட்டு இருக்கீங்க? என் பேர் பிச்சையா. நான் 21 வருஷமா வச்சிருக்கேன். நீங்க பிறந்ததுல இருந்தே சென்னை தானா இல்ல இந்த தொழிலுக்காக சென்னை வந்திருக்கீங்க? தஞ்சாவூர். ஓகே. நாங்க வந்து 1991 சென்னைக்கு வந்தோம். பசங்களாம் சின்ன பசங்களா இருக்கும்போதே வந்தோம். இங்க வந்து இந்த தொழில ஆரம்பிச்சோம். எப்போ இந்த கடையை வச்சுங்க? 2004. 2004ல இருந்து இப்ப வரைக்கும் வச்சிட்டு இருக்கீங்க? ஆமா. ஓகே. வியாபாரம் எல்லாம் நல்லா போகுதுங்களா? ஓரளவு போகுது. வருமானம் ஓரளவு ஒரு கூலி அளவுக்கு கிடைக்குது எங்களுக்கு. அந்த வருமானம் உங்களுக்கு போதுமானதா இருக்குங்களா? போதுமானதா தான் இருக்கு. உங்க வைஃப், உங்க பசங்க எல்லாம் எங்க இருக்காங்க? என் ஒய்ஃப் ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே. பசங்கள்லாம் இன்ஜினியரா இருக்காங்க. எல்லாம் அவங்கவுங்க தனித்தனியா வேலையில இருக்காங்க. மேரேஜ் அவங்க தனித்தனியா இருக்காங்க. ஓகே அங்கிள். இப்போ நீங்க இந்த மாதிரி ரோட்டு ஓரத்துல கடை வச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? இது இப்போ போலீஸ் சைடுல இருந்தோ இல்ல பொதுமக்கள் சைடுல இருந்தோ ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை மாதிரி அந்த மாதிரிலாம் ஏதாவது வந்திருக்குங்களா? அந்த மாதிரி ஒன்றும் தொந்தரவு இல்லை. ஏன்னா இது பிளாட்பாரத்து வியாபாரங்கிறதுனால போலீஸ் எல்லாம் கொஞ்சம் ஓரளவு இறக்கத்தோட ஒத்துழைப்பு தர்றாங்க. பொதுமக்களும் பெரும்பாலும் தொந்தரவு தர மாட்டாங்க. ஒரு சிலர் வருவாங்க, நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவோம். ஏன்னா இது வியாபாரம் இல்லையா, அதனால பொதுமக்கள் தொந்தரவு இருந்தாலும் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடணும். ஏன்னா எல்லாம் வியாபாரம் பண்ண முடியாதுங்க, பிளாட்பாரம் வியாபாரம் பண்ண முடியாது. இப்ப நீங்க வெளியூர்ல இருந்து இங்க இந்த ஊருக்கு வந்து செட்டில் ஆகி இருக்கிறீங்க இல்லையா? ஆமா. இப்ப எப்பயாவது வந்து நம்ம ஊர்லயே சொந்த ஊர்லயே நம்ம கடை போட்டிருக்கலாமோ, எதுக்கு நம்ம சென்னைக்கு வந்து இப்படி கடை போட்டு இது பண்ணணும், அந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி நிறைய தடவை யோசிச்சுட்டு இருக்கோம். சொந்த ஊர்ல இருக்கிறது அது தனி சிறப்புங்க. சொந்த ஊர் சொந்தங்களோட இருக்கிறது தனி சிறப்பு. இங்க வந்து தனியா இருக்கிறோம் நம்ம. ஆனா இங்க வந்து அங்க இருக்கிற மாதிரி இங்க வாழ்வாதாரம் அதிகம். சென்னையை பொறுத்தவரையில வாழ்வாதாரம் அதிகம். சென்னையில வந்து பிழைக்கலன்னு யாரும் சொல்ல முடியாதுங்க. எல்லாருக்கும் ஓரளவு வாய்ப்பு இருக்கு, வேலை வாய்ப்பு அதிகமா இருக்கு. கிராமங்கள்ல அப்படி கிடையாதுங்க. எப்பயாவது வேலை கிடைக்கும், மாசத்துல 10 நாளைக்கு கிடைக்கும், மீதி நாள் சும்மா வீட்டுல இருக்கும். நான் தஞ்சாவூர்னா அங்க விவசாயம் வந்து 6 மாசம் தாங்க, இது 6 மாசம் சும்மா தான் இருக்கும். இங்க அப்படி கிடையாது. தேனீக்கள் மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், வருமானம் வந்துகிட்டே இருக்கும். எல்லாருமே ஒரு மாதிரி எதையோ ஒண்ணு நோக்கி ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருக்குல்ல இந்த ஊரு? ஆமா. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஓடித்தான் ஆகணும். நீங்க ஓடித்தான் ஆகணும். ஓடலைன்னா நம்ம உட்கார்ந்து இருந்தோம்னா ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. வாழ்வாதாரம் டவுன் ஆகிடும். ஓடிக்கிட்டு தான் இருக்கணும். உங்க பசங்க எல்லாம் இப்ப பாத்துக்கிறாங்களா? பாத்துக்கிறாங்க. அவங்க தனித்தனியா மேரேஜ் ஆகி தனியா போயிட்டாங்க, இருந்தாலும் பாத்துக்கிறாங்க. எனக்கு தேவையான செலவுக்கெல்லாம் தர்றாங்க. இதுல வர்ற வருமானமும் போதும். ஒரு நாளைக்கு எப்படி ஒரு 500 ரூபா அப்படி கிடைக்கும். செலவெல்லாம் போக ஒரு 400 ரூபா 500 ரூபா கிடைக்கும். போதும். இப்ப இந்த கடை வச்சிருக்கீங்கல்ல, இதுக்கு வந்து நீங்க பொருள்லாம் எங்க வாங்கிட்டு வந்து எப்படி இதை மெயின்டைன் பண்றீங்க? நாங்க மார்க்கெட்ல வாங்குறது, கோயம்பேடு மார்க்கெட்ல மொத்தமா வாங்கிடுவோம். மழை காலங்கள்ல இங்க சில்லறை சைதாப்பேட்டை இந்த மாதிரி ஏரியாங்கள்ல வாங்கிப்போம். நந்தனம், இது இந்த ஏரியா நந்தனம். இதுல இருந்து பக்கத்துல சைதாப்பேட்டை தான் பக்கம், அங்க இருந்து வாங்கிக்கிறதுங்க நான். இப்போ மழை காலம் எல்லாம் வரும்போது ரோட்டு ஓரத்துல வச்சிட்டு இருக்கிற கடைக்கெல்லாம் நிறைய இந்த மழை வரதுனாலே நிறைய கஸ்டமர்ஸ் வர மாட்டாங்க ஒண்ணு. அதுவும் இல்லாம மழை வந்தா நம்ம ஈஸியா கடையும் போட முடியாது. சோ அந்த மாதிரி டைம்ல எல்லாம் வந்து நிறைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் இல்லையா? அப்போ நீங்க வந்து எப்படி உங்க லைஃப ரொட்டீன் பண்ணுவீங்க? அப்படியே தான் ஓட்டுறோம். பசங்க எல்லாம் வேலைக்கு போறாங்க இல்லையா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. இருந்தாலும் இப்போ வந்து மழை காலங்கள்லயே வந்து வருமானம் கம்மியா இருக்கும், மெட்டீரியல் விலையும் கம்மியா இருக்கும். இப்போ பழமெல்லாம் எலுமிச்சம்பழம் ஜூஸ், லெமன் ஜூஸ்னா இப்போ 4 ரூபா 3 ரூபா அப்படி விற்கிது. அப்போ வந்து 2 ரூபா 1 ரூபா விலை கம்மி ஆயிடும். அப்போ வந்து வருமானம் கம்மியானாலும் மெட்டீரியல் விலை கம்மி, அதுல ஓரளவு ஈக்குவல் ஆகும். வருமானம் ஓரளவு 500 ரூபா. இப்போ கோடை நாளையிலாம் 500 ரூபா 1000 ரூபா கிடைக்கும். மழை காலங்கள்ல 200 ரூபா 300 ரூபா அப்படி கிடைக்கும். கடை எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க, எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்ணுவீங்க? காலையில 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எப்படியும் மேக்சிமம் 9 மணி ஆயிடும். அப்புறம் வந்து ஈவினிங் 6 மணி 5 மணி 6 மணிக்கெல்லாம் முடிச்சிடுவோம். அதுக்கு மேல கஸ்டமர் சாப்பிட மாட்டாங்க.
ம். ஏன்னா இது கூலிங் இல்லையா, சாப்பிட மாட்டாங்க, ஜலதோஷம் பிடிச்சிக்கும். மத்த டைம்ல எல்லாம், அதாவது கடை வைக்காத, கடை க்ளோஸ் பண்ற டைம்ல, அந்த டைம்ல எல்லாம் நார்மலா நீங்க என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? இங்கேயே வா, ஆ, அப்படியே உட்காந்துருக்க வேண்டியதா, வேற ஒண்ணும் இல்லை, ரெஸ்ட். அப்படியே இங்க இல்லாத வீட்ல இருக்க டைம்ல வீட்டுல டிவி பார்த்துக்கிட்டு அப்படியே பொழுதுபோக்க வேண்டியதுதான். நானும் என் ஒய்ஃபு தான் இருக்கிறோம், அப்படியே இருந்துரும். என்ன படிச்சிருக்கீங்க? நான் பியூசி படிச்சிருக்கேன், அந்த காலத்துல பியூசி. பிஎஸ்சி படிச்சுட்டு எப்பயாவது நம்ம நினைப்போம் இல்லையா, நம்ம இவ்வளவு படிச்சிருக்கோம், எதுக்கு இந்த மாதிரி கடை போட்டு இது பண்றோம், ஏதாவது ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிருக்கலாமோ, அந்த மாதிரி எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? இல்லைங்க, எனக்கு இதுல தான் சந்தோஷம் இருக்கு. வெளியில போய் வேலை பார்க்கறது, இன்னொருத்தருக்கு அடிமையா நம்ம வேலை பார்க்கணும், இன்னொருத்தர் கண்ட்ரோல்ல இருக்கணும். இது அப்படி கிடையாதுங்க. நினைச்சா நாங்க கடை திறப்போம், இல்லைன்னா கடை திறக்காம வீட்டுல இருப்போம். சரி ஜாலியா எங்கேயாவது போகணும், சினிமாவுக்கு போகணும், ஒய்ஃபோட வெளியில போகணும்னா போகலாம். ஆனா ஒரு இடத்துல வேலை பார்த்தோம்னா அங்க பர்டிகுலர் டியூட்டி இருக்கும், அந்த டியூட்டியை செய்யாம இருக்க முடியாதுங்க. அவங்க வந்து நிர்வாகம் நம்மளை வந்து கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணது இல்லைங்க. இதுல தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஒரு இடத்துல போய் வேலை பார்க்கறதுல எனக்கு சந்தோஷம் இல்லை. ஆனா அது கிடைச்சா பார்த்துருப்பேன், ஆனா எனக்கு கிடைக்கலைங்க. அந்த காலம் எம்ஜிஆர் பீரியடு, எங்களுக்கான வேலை வாய்ப்புகள் கிடைக்கல. சரியான வேலைக்கு போற நேரத்துல எம்ஜிஆர் இறந்துட்டாரு. நான்லாம் எம்ஜிஆர் ஆளுங்க. அந்த காலத்துல கிடைக்கல வேலை வாய்ப்பு. அப்புறம் வந்துட்டேங்க. இங்க வந்து தான் பசங்கள்லாம் படிச்சாங்க, நல்லா படிச்சு வேலைக்கு போனாங்க. இங்க இல்லைன்னா கிராமத்துலன்னா படிச்சிருக்க முடியாதுங்க. இப்ப கிராமத்து பிள்ளைங்க இப்ப நல்லா படிக்குது. அப்போ வந்து கிராமத்துல படிச்சா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் போயிட்டா அது அதுக்கு மேரேஜ் ஏற்பாடு தான் பண்ணுவாங்க. வேலைக்கு படிப்புகளை அதிக காட்டுங்க. பட் சிட்டில வந்து எல்லா பிள்ளைங்களும் நல்லா படித்தாங்க. இப்போ உங்க ஃபேமிலி சைடுல இருந்தோ இல்ல ரிலேட்டிவ் சைடுல இருந்தோ, இவன் என்னப்பா படிச்சுட்டு இந்த வேலைக்கு போறான், அந்த மாதிரி ஏதாவது சொல்லிருக்காங்க? அவங்களுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு இதுதான் உங்கள்கிட்ட எனக்கு இதுல சந்தோஷம் இருக்கு. எனக்கு வந்து இப்போ பிள்ளைங்கள, என் பிள்ளைங்க 3 பிள்ளைங்க இன்ஜினியருங்க, எல்லாம் சிவில் இன்ஜினியர். எல்லாரையும் உருவாக்குனது இதுதாங்க. இதுதாங்க எனக்கு தெய்வம், சரிங்களா? அதனால இதை வந்து நான் பெருமையா தான் நினைக்கிறேன். அதை கொஞ்சம் ஒரு மாதிரி நினைச்சவங்கள இப்ப பரவாயில்ல, பையன் எல்லாம் பிள்ளைங்களெல்லாம் நல்லா படிக்க வச்சு சொந்த வீடுகள்லாம் வாங்கிட்டேன். அவன் இதுல ஓரளவு எனக்கு திருப்தி இருக்குங்க. வயசு என்ன அங்கிள்? எனக்கு 67 ஆகுமா. 67 வயசுலயும் நான் வந்து என் சொந்த கால்ல தான் நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கடை போட்டு பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க, மன உறுதியோட செய்யறேன். இது சொந்த தொழில், அதுல எனக்கு சந்தோஷம் இருக்கு. ஓரளவு உடம்பு ஒத்துழைப்பு தருது, அதனால செய்துகிட்டு இருக்கேன். என்னால உடம்பு முடியலைங்க, பிள்ளைங்க சப்போர்ட் இருக்கு. ஆலமரத்து விழுது மாதிரி பிள்ளைங்க எல்லாம் வச்சிருக்கேன் நல்லா. அதெல்லாம் அப்படி இப்படி செட்டில் பண்ணி எனக்கு பக்கத்துலயே வச்சிருக்கேன். ஓரளவு அவங்க சப்போர்ட், அந்த அளவுக்கு உருவாக்கி வச்சிருக்கீங்க. அதனால எல்லாம் ரேங்க் தான் பிள்ளைங்க எல்லாம். அந்த அளவுக்கு நானும் கான்பிடென்டா பிள்ளைங்களை படிக்க வச்சேன். அது வந்து பசங்களும் இதை நினைச்சாங்க, அப்பா அந்த தொழில் செய்யறாங்க, நம்ம நல்லா படிக்கணும் அப்படின்ட்டு மன உறுதியோட படித்தோம். அது இந்த மாதிரி தொழில் செய்யறவங்க இதை கேவலமா நினைக்க வேண்டியதில்லை, இது உயர்வா நினைக்கணும். எந்த தொழில் செய்தாலும் என்ன செஞ்சாலும் நம்ம செய்யற தொழில் தானே தெய்வம். பொய் சொல்லக்கூடாதுங்க, திருடக்கூடாதுங்க, அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்க கூடாதுங்க. இது வந்து சுய தொழிலுங்க, நம்மள மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம செய்யக்கூடிய ஒரு தொழில். அப்புறம் பாருங்க, இன்னும் ஒரு பெனிஃபிட் என்னதுல என்னன்னா, எல்லா ஜூஸ் கடையோட யூனிட் என்னன்னா, ஸ்டூடெண்ட்டுகளுக்கும் சிறுவர்களுக்கும் 10 ரூபா தான் ஜூஸ். இன்னும் ரொம்ப சின்ன பசங்களா இருந்தா காசு இல்லைன்னா 5 ரூபா தான் ஜூஸ். இந்த சென்னை சிட்டிக்குள்ள எங்கேயுமே கிடையாதுங்க. அப்போ எனக்கு வந்து வியாபாரம் அதிகமாகுதுங்க, கஸ்டமர் அதிகமாகறாங்க. இங்க பக்கத்துல காலேஜ் இருக்கு, இங்க ஸ்கூல் இருக்கு, எல்லாம் வர்றாங்க. என்னடா அந்த தாத்தா கிட்ட போனா 10 ரூபாய்க்கு சாப்பிடலாம், அங்க போனா 30 ரூபா, அங்க 40 ரூபா போய் சாப்பிடணும்னு வர்றாங்க. எனக்கு கஸ்டமர் இந்த இது வந்து ஈக்குவல் ஆகுது. கஸ்டமர் அதிகம்ன்றத தாண்டி உங்களுக்கு அந்த குடுக்கணும்ன்ற மனசு இருக்கு இல்லீங்களா? ஆமாங்க, அது பெருசு. அது இருக்குங்க, அது இருக்குங்க. உங்களுக்குன்னு ஏதாவது ஆசை இருக்குங்களா? எனக்கு இருந்த ஆசையெல்லாம் நிறைவேறிச்சுங்க. பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், நல்ல வேலையில வைக்கணும், அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், குழந்தை குட்டிகளோட பார்க்கணும், எல்லாம் முடிச்சிட்டேங்க. இப்போ நானும் என் ஒய்ஃபும் தனிமையில இருக்கிறோம். இந்த மாதிரி இதுல இருந்து இருக்கிற வருமானத்துக்கு நாங்கள் பொறுத்துக்கிட்டு இருக்கோம். பத்தலைன்னா பசங்கள்கிட்ட சொன்னோன்னா பசங்க அவங்க கேட்காமலே காசு தருவாங்க, தேவைப்படும் போது கேட்பேன். எல்லா ஆசையும் நிறைவேற்றினதுக்கு அப்புறமா இப்ப திரும்ப இப்ப நார்மலா ஒரு கடை போட்டு இருக்கும் போது எப்படி இருக்கு உங்களுக்கு அந்த ஃபீல்? சந்தோஷமா இருக்கு, சந்தோஷமா தான் இருக்கு. எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது, எனக்கு பெரிய ஆசையும் கிடையாது. ஆசைப்படுறவன் தான் கஷ்டப்படுவான், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆசைப்படுறவன், அதிகம் ஆசைப்படுறவன் கஷ்டப்படுவான், ஆசைப்படாதவன் நிம்மதியா இருக்கும், நோய் நொடி இல்லாம இருக்கும். அதனால எனக்கு பெரிய ஆசையெல்லாம் கிடையாது. வர்ற வருமானம் போது வந்தாவது. சில பேர் லேட் ஆகிட்டு அவசரம் 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 ஓடுவான், நீங்க போய் இடிச்சுக்கிட்டு மோதிக்கிட்டு நிற்பான். நான் அப்படி கிடையாது, அமைதியா வரும், அமைதியா போ. 9 மணிக்கு வந்துட்டோம்னா 6 மணிக்கெல்லாம் மூடிட்டு போய்கிட்டே வருவேன். எனக்கு கடைசியா எந்த ஆசையும் கிடையாது, நிம்மதியா இருக்கணும் வயசான காலத்தில்.
நான் உங்ககிட்ட இருந்து நிறைய பேர் நிறைய விஷயத்த கத்துப்பாங்க. நிறையா ம். நிறைய உங்களை மாதிரி சின்ன பிள்ளைங்க வந்தா நல்லா அட்வைஸ் பண்ணுவேன். உப்பு நிறைய போட்டு சாப்பிடாங்க, உப்பு சாப்பிடாதீங்க தம்பி, உப்பு கெடுதல். சக்கரை அதிகமா சாப்பிடாங்க, பஞ்சமா சாப்பிடுங்க சொல்லுவேன். அட்வைஸ் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சதை அட்வைஸ் பண்ணுவேன். ஏத்துக்கிறவங்க ஏத்துக்குவாங்க, மேக்சிமம் ஏத்துக்கிட்டாங்க. நான் சொல்றதெல்லாம் நல்லா தான் சொல்லுவேன். இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பசங்க எல்லாம் வந்து ஒரு படிப்பு மேல இருக்கிற சீரியஸ்னஸ் தெரியாம சும்மா விளையாட்டுத்தனமா இருக்காங்க இல்லையா? இல்லனா படிக்காம காலேஜ் கட் அடிச்சுட்டு சுத்துறது இந்த மாதிரி இருக்கிற பசங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க வர தலைமுறைக்கெல்லாம்? யார் சொன்னது? இந்த காலத்து பிள்ளைங்க எத்தனை மார்க் எடுத்திருக்கு பாத்தீங்களா? 10th என்ன எடுத்திருக்கு, +2 என்ன எடுத்திருக்கு? எந்த பிள்ளைங்களும் சீரியஸ்னஸ் இல்லாம சீரியஸா இல்லாம இல்லைங்க. எல்லா பிள்ளைங்களும் நல்லா படிக்குது. அதுவும் கிராமத்து பிள்ளைங்க இன்னும் ரொம்ப நல்லா படிக்குதுங்க. எதுவும் உங்களை மாதிரி பொம்பளை பிள்ளைங்க இன்னும் கருத்தா படிக்கிறாங்க. அதனால என்னுடைய அட்வைஸ் ஒன்றும் இல்லைங்க. வருகின்ற ஜெனரேஷன் நல்லா தான் இருக்கு. நானும் பாக்குறேங்க. நந்தன காலேஜில் இருந்து வந்தா வேலை தர மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு வந்து அந்த பசங்கள்லாம் டிசிப்ளின் அவ்வளவு அருமையா டிசிப்ளினா இருக்காங்க. பாக்குறவங்க பொம்பளை பிள்ளைங்க இப்போ வந்து லேடிஸும் சேர்ந்துருக்காங்க. அப்போ வந்து அந்த காலேஜ் நல்லா இருந்த வச்சு தானே சேர்றாங்க. முன்னெல்லாம் இப்போ லேடிஸ் சேர மாட்டாங்க. அப்போ வந்து வருகின்ற ஜெனரேஷன் நல்லா இருக்கு, நல்லா படிக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்த்துக்கள் எனக்கு. நல்லா இன்னும் நல்லா படிக்கணும். அந்த மாதிரி ஒரு சில பசங்க இருந்தால் திருத்திக்கணும், மாத்திக்கணும். ஹாஸ்டல்ல படிக்கிற பசங்க பாருங்க, எல்லாருமே நல்லா படிப்பான். ஏன்னா அவன் படிக்கிறான் நம்ம படிக்கணும், அவன் படிக்கிறான் நம்ம படிக்கணும் படிப்பான். சில பேர் சினிமாவுக்கு போவான், அதுல ஒரு சில தான் அவன் கூட போவான். ஆனா எல்லா பசங்களும் நல்லா படிக்கிறாங்க. ஒன்றும் அவங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லைங்க. அவங்க பேரண்ட்ஸ் படிச்சிடறாங்க. மெயின் காரணம் அவங்க பேரண்ட்ஸ் படிச்சிடுறாங்க. ஒரு கருத்து சொல்றேன் கேட்டுங்க. இன்னைக்கு ஒரு ரவுடியா இருப்பான், அவன் ரவுடித்தனம் பண்ணிட்டு அவன் தப்பு செஞ்சுட்டு யோசனை பண்ணும்போது, ஆஹா நம்ம படிக்கலையே, நம்ம பிள்ளைய படிக்க வைக்கணும். அவன் பிள்ளைய படிக்க வச்சிடறான். அவன் பிள்ளைய படிக்க வைக்கிறான். 8வது படிச்சவன் அவங்க SSLC வரையும் படிக்கிறான், பிள்ளைய படிக்க வைக்கிறான். SSLC அந்த பிள்ளை வந்து பிள்ளைய டிகிரி படிக்க வைக்குது. டிகிரி படிக்க டாக்டர் இன்ஜினியருக்கு படிக்க வைக்கும். அப்போ வந்து அந்த ஜெனரேஷன் மாறிக்கிட்டே வருங்க. படிப்புல வந்து குறை சொல்ல முடியாது. எல்லா பிள்ளைங்களும் நல்லா படிக்கிறாங்க. இப்போ இந்த +2 10th இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரே ஒரு மார்க் தமிழ்ல போயிருக்கான், அதான் எனக்கு வருத்தம். பாக்கி எல்லாத்துலயும் 100, தமிழ்ல 99. அந்த ஒரு மார்க் எடுத்திருந்தா 500 500. சரிங்களா? அப்ப வந்து பிள்ளைங்க குறை சொல்ல முடியாது, நல்லா தான் படிக்கிறாங்க. நீங்கெல்லாம் வந்து எப்படி படிச்சீங்க என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால இப்ப இருக்க ஜெனரேஷன் ஒன்றும் அப்படி ஒன்றும் இல்லைங்க. எங்களுடைய ஜெனரேஷன்ல கொஞ்சம் தான் படித்தோம், ஒரு சில பேர் தான் படித்தோம். நானும் நல்லா படித்தேன். நான் பியூசியில் மேத்தமெட்டிக்ஸ் எடுத்திருந்தேன், ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்திருந்தேன். 10th தான் அது. அப்போ வந்து 10th ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ மேத்தமெட்டிக்ஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்து எல்லாம் ரேங்கெல்லாம் எடுப்பேன். 4வது ரேங்கு, 3வது ரேங்கு, 5வது ரேங்க் எடுப்பேன். அதனால படித்தவனெல்லாம் வேலைக்கு போகணும்னு இல்லைங்க, படிக்காதவங்க வேலைக்கு போக மாட்டான்னு சொல்ல முடியாதுங்க. அதனால படிப்பை வச்சு நம்ம கணக்கு பண்ண முடியாது. எல்லா பிள்ளைங்களும் நல்லா தான் படிக்கிறாங்க. இருக்கிற டிராபேக்ஸ் எல்லாம் என்ன அங்கிள் இந்த தொழில்ல? இதுல ஒன்றும் டிராபேக் ஒன்றும் கிடையாதுங்க. எங்களுக்கு அரசாங்கம் வந்து மூலமா எங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும், கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது அரசாங்கம் தான் யோசனை பண்ணணும். வேற ஒன்றும் இதுல ஒன்றும் டிராபேக் ஒன்றும் கிடையாது. நல்ல இதுதான். எனக்கு என்ன இதுல ஒரு சந்தோஷம்னா, தாகம் தீர்த்தா தர்மங்கிறாங்க. நாங்கள் காசை வாங்கினாலும் இந்த கோடையில வந்து மக்களுக்கு தாகத்தை தீர்க்கிறோம். அதுல எங்களுக்கு ஒரு சந்தோஷம்.